அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் தகுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு பகுதியிலிருந்து இயல் 3ல் ஒரு 100 வினாக்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த காணொளிகளில் இயல் 1ல் ஒரு 100 வினாக்கள், இயல் 2ல் ஒரு 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இப்பொழுது இயல் 3 விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர் தான் குறிப்பிடுகிறார். விருந்தை புதுமை என்ற நிலையில் குறிப்பிடக்கூடியவர் நம்ம தொல்காப்பியர் அவர்கள். கூற்று 1, திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். திருவள்ளுவர் அவர்கள் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். சரிதான். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் வள்ளுவர் அவர்கள். கூற்று 1ம் 2ம் சரிதான். மோப்பக்குலையும் அனிச்சம் என்னும் குறள் மூலம் வள்ளுவர் கூறும் கருத்து என்ன? மோப்பக்குலையும் அனிச்சம் என்னும் குறள் மூலம் வள்ளுவர் கூறும் கருத்து முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதாகும். மோப்பக்குலையும் அனிச்சம் என்பது முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பது பொருளாகும். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எதற்காக பெரிதும் வருந்தியதாக இளங்கோவடிகள் கூறுகிறார். விருந்தினரை போற்ற முடியாத நிலைக்கு வருந்துகிறாராம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எதற்காக பெரிதும் வருந்தியதாக இளங்கோவடிகள் கூறுகிறார்? விருந்தினரை போற்ற முடியாத நிலைக்கு வருந்துகிறாராம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறும் நூலும் ஆசிரியர். கம்பராமாயணம் கம்பர் அவர்கள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறும் நூல் ஆசிரியர் கம்பராமாயணம் கம்பர் அவர்கள். விருந்தினரை பேணுவதற்கு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலிலிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. இன்மையிலும் விருந்து. மிக வறுமையான நிலையில் இருந்தாலும் வரக்கூடிய விருந்தினருக்கு விருந்து கொடுத்தல், அதான் இன்மையிலும் விருந்து. இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே என கூறிய நூலும் ஆசிரியர். புறநானூறு தான் இதை குறிப்பிடும். ஆசிரியர் இளம்பெருவழுதி. இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதென தமிழர் உண்டலும். இந்திரருக்குரிய அமிழ்தமே கிடைத்தாலும் அதை தனித்து உண்ணாது பிறருக்கும் உண்டு கொடுத்துட்டு உண்ணும் பண்புடையவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த பாட்டு குறிப்பிட்டிருக்கும். ஆசிரியர் இளம்பெருவழுதி. நூல் புறநானூறு. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்கிறது நற்றிணை. இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விருந்து போற்றிய நிலை. அள்ளிலும் விருந்து. அள் என்றால் இரவு. அந்த இரவு நேரத்திலும் வரக்கூடிய விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடக்கூடிய நல்லியல்பு கொண்ட பண்புடையவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நற்றிணை பாட்டு குறிப்பிட்டிருக்கும். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. இச்செய்தி உணர்த்தக்கூடிய விருந்து போற்றிய நிலை நிலத்திற்கேற்ற விருந்து. ஏன்னா நெய்தல் நிலத்தர்கள் அங்கே இருக்கிறது மீன், அதை தான் அங்கே விருந்தாக கொடுக்குறாங்க அப்படின்னு சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுகிறது. நிலத்திற்கேற்ற விருந்தை கொடுக்குறாங்க. பொறுத்துக்க. கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் ஔவையார் அவர்கள் கலிங்கத்தபரணி ஜெயங்கொண்டார்
ஆறாம் திணை சிவராமன், புறநானூறு, சங்க இலக்கியம். கூற்று: நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியாக சத்திரர்கள் வழி செல்வோர்களுக்காக கட்டப்பட்டது. கூற்று சரிதான். ஏன்னா நாயக்கர் காலத்தில் மராட்டியர் ஆட்சி காலங்களில் வழிப்போக்காக நிறைய பேர் நடந்து போவாங்க. அவர்களுக்காக சத்திரங்கள் கட்டப்பட்டு இருந்தது. சரிதான். காலமாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்து விட்டது. சரிதான். கூற்றும் சரி, காரணமும் அங்கே சரியாக தான் இருக்குது. இன்றைய காலத்தில் எங்கே இந்த மாதிரி ஒரு நற்பண்புகள் இருக்குது அப்படின்னா எங்கேயுமே இல்லை. காலங்கள் மாறிடுச்சு. பொறுத்துக: வாழை இலையின் குறுகலான பகுதி அப்படின்னா உண்பவரின் இடப்பக்கமாக இருக்க வேண்டுமா? வாழை இலையின் குறுகலான பகுதி உண்பவரின் இடப்பக்கமாக இருக்க வேண்டும். வாழை இலையின் விரிந்த பகுதி உண்பவரின் வலப்பக்கமாக இருக்க வேண்டும். வாழை இலையின் குறுகலான பகுதி உண்பவரின் இடப்பக்கம் இருக்கணும். வாழை இலையின் விரிந்த பகுதி உண்பவரின் வலப்பக்கமாக இருக்கணும். வாழை இலையின் இடப்பக்கத்தில் தான் உப்பு, ஊறுகாய், இனிப்பு இதெல்லாம் வைப்பாங்க. வாழை இலையின் வலப்பக்கத்தில் காய்கறி, கீரை, கூட்டு இதெல்லாம் வைப்பாங்க. வாழை இலை குறுகலான பகுதி உண்பவரின் இடப்பக்கம் இருக்கணும். வாழை இலையின் விரிந்த பகுதி உண்பவரின் வலப்பக்கம் இருக்கணும். வாழை இலையின் இடப்பக்கத்தில் தான் உப்பு, ஊறுகாய், இனிப்புலாம் வைப்பாங்க. வாழை இலையின் வலப்பக்கத்தில் தான் காய்கறி, கீரை, கூட்டு இதெல்லாம் வைப்பாங்க. அரசராகவும் புலவராகவும் விளங்கியவர் யாருன்னா நம்ம அதிவீர ராமபாண்டியர் சொல்லலாம். அதிவீர ராமபாண்டியர் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல். இவ்வடியில் உள்ள வருக என்பது என்ன அப்படின்னா அது வருக என்பது வியங்கோல் வினைமுற்று. வருக என்பது வியங்கோல் வினைமுற்று பொறுத்தவரை வேண்டல், விதித்தல், வைதல் இந்த மாதிரி பொருள்களில் இயர் இந்த மாதிரி வந்தால் அது பேர் வியங்கோல் வினைமுற்று. அப்போ வருக என்பது வியங்கோல் வினைமுற்று. உரைத்த என்பது பார்த்திங்கன்னா இறந்த கால பெயரச்சம். உரைத்த உரை குட்டல் இத்து குட்டல் ஆ அப்படின்னு வரும். அதில் வரக்கூடிய இத்து இறந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இடம்பெற்று இருக்கும். அடுத்த வருக என்னும் சொல்லினுடைய வேர்ச்சொல் வா என்பது தான் இங்கே வருக வரு அப்படின்னு மாறி இருக்கும். இப்போ வா என்பது வேர்ச்சொல்லாக இருக்கும். பெரும்பாலும் வேர்ச்சொல் எப்பொழுதுமே கட்டளை சொல்லாகத்தான் இடம்பெற்று இருக்கும். அடுத்து பொறுத்துக: கிளி என்பது ஈ வந்தால் சொல்லி செயலபடை. பரு செய்யுளி செயலபடை. வளைந்து வினையச்சம், பொழிந்த பெயரச்சம். கிளி என்பது சொல்லிசை, பரு என்பது செய்யுளிசை, வளைந்து வினையச்சம், பொழிந்த என்பது பெயரச்சம். அடுத்தது கிழவிர் உறவினரை தான் கிழவிர்னு சொல்கிறாங்க. செருண பகை, களைன மூங்கில், இல் என்றால் இல்லம் அதாவது வீடு. கிழவிர்னா உறவினர், கிளை அப்படின்னாவே உறவு தானே. சிறு என்றால் பகை, களை என்றால் மூங்கில், இல் என்றால் இல்லம் வீடை குறிக்கிறது. கூற்று: 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபடுகடாம். சரிதான். 10 பாட்டில் ஒன்று தான் மலைபடுகடாம், அது சரி. அடுத்து மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை கூறுவதால் இதற்கு மலைபடுகடாம் என பெயர் சூட்டப்பட்டது. சரிதான். கூற்று சரி, காரணமும் சரிதான். சரியான பழமொழி தொடரை தெரிவு செய்க. என்ன பழமொழி அப்படின்னா விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு. அதான் சரி. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, அதான் சரி. அடுத்து கூற்று 1: இடை செவல் மக்களின் வாழ்வில் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி எழுதப்பட்டதே
கோபலபுரத்து மக்கள் கதை. சரிதான். கூற்று 1 சரி. இடைச்சவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி எழுதப்பட்டதே கோபலபுரத்து மக்கள் கதை தான். 1 சரிதான். அடுத்தது, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபலபுரத்து மக்கள் கதை. சரிதான். இந்திய விடுதலை போராட்ட பின்னணியை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கோபலபுரத்து மக்கள் கதை. 2 சரிதான். கோபலபுரத்து மக்கள் கதை 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சரிதான். 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரிதான். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது அப்படின்னா அது கரிசல் இலக்கியம். கோவில்பட்டி சுற்றியுள்ள வட்டார பகுதியை தான் கரிசல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பகுதியிலிருந்து தோன்றப்பட்டதனால் இது கரிசல் இலக்கியம் என்று அழைக்கிறாங்க. சரியான பழமொழி தொடர். நொறுங்கத்தென்றால் 100 வயது, அதான் சரி. மற்றது எல்லாமே பாருங்கள் தவறாக இருக்குது. நொறுங்கத்தென்றால் 100 வயது, அதான் சரி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்வியல் இலக்கியத்தை தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபி லிட்ரேச்சர், எஃபிக் அப்படின்னாவே காப்பியம் தானே, அப்போ காப்பிய இலக்கியம். டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம், பக்தியை குறிப்பிடும். ஆன்சியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியத்தை குறிப்பிட்டிருக்கும். தொகாநிலைத்தொடர் எவ்வளோ அப்படின்னாக்க தொகாநிலைத்தொடர் 9. தொகாநிலைத்தொடர் 9. பொறுத்துக்கு இனியன் கவிஞன். இனியன் கவிஞன் பெயர் பயனிலை. காவிரி பாய்ந்தது வினை பயனிலை. பேருந்து வருமா வினா பயனிலை. நண்பா விழித்து சொல்கிறோம் இல்லையா, அதனால் விழித்தொடர். இனியன் அப்படின்னாவே அது பெயர் பயனிலை. காவிரி பாய்ந்தது வினை பயனிலை. பேருந்து வருமா அப்படின்னா வினாவை எழுப்பியதனால் இது வினா பயனிலை. நண்பா வா அப்படின்னு விழித்து கூப்பிட்றோம், அதனால் இது விழி தொடர். ஒன்றிற்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது எது? கூட்டுநிலை பெயரெச்சம். ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டனா கூட்டுநிலை பெயரெச்சம், பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம், கூட்டுநிலை பெயரெச்சம். அடுத்து கலைச்சொல், ரீஜனல் லாங்குவேஜ். வட்டார இலக்கியம் தான் ரீஜனல் லாங்குவேஜ். நன்மொழி, நன்மொழி நன்மை கூட்டல் மொழி பண்பு தொகை. நைடிதம் ஒரு ஔடதம், அதிவீரராம பாண்டியர். நைடிதம் ஒரு ஔடதம், அதிவீரராம பாண்டியரது. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. இந்த பாட்டில் இடம்பெற்றக்கூடிய அணி வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், போலும் போல என்ற உறுப்பு வெளிப்படையாக வெந்திருக்கிறது. அது இப்போ ஓமை அணி. கெடுப்பதும் கெட்டார்க்கு கெடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு கெடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இன்னிசை அளபடை இருக்குது. கெடுப்பதும் துய்ப்பதும் ஊம் ஊம் அப்படி இருக்கு இல்லையா, இசைக்காக இனிய ஓசைக்காக அளபடுத்த வரக்கூடியது இன்னிசை அளபடை. அடுத்தது படம். படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, அதில் என்ன திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது? பண் எண்ணாம் பாடற்கேய் பின்றேன், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்பது இந்த பாட்டுக்கான விளக்கத்துக்காக படம் கொடுத்துருக்குறாங்க. பொருளுக்கு ஏற்ற அடியை பொறுத்துக. என்ன இருக்குது? உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். உயிரை விட சிறப்பாக எது? உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சு மரம், நடுவூர் நச்சு மரம் பழுத்தற்றது. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர். வறுமை வந்து சேரும், இன்மை புகுத்திவிடும். வறுமை
வந்து சேரும், இன்மை புகுத்திவிடும். எய்துவர் எய்தா பழி, இக்குறளுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பாடு என்ன? எய்துவர் எய்தா பழி. எய்துவர் எய் தனிக்குறில் ஒற்று, நேர், தூவாயிர் இருக்குறில் இணைந்து ஒற்று. அப்போ நேர்நிறை, நேர்நிறை வந்தால் நமக்கு என்ன வாய்ப்பாடு வரும்? கூவில வரும். எய்தா எய், எய்ங்கிறது தனிக்குறில் ஒற்று, நேரசை. தா நெடில் தனித்து ஒற்றுடன், அது நேரசை, நேர் அப்போ தேமா. பழி என்பது இருகுறில் இணைந்து வந்த மலர் என்ற நிறை, மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடியும். அப்போ எது வரும்? கூவிலம், தேமா, மலர் என்பது சரியான பொருள். அடுத்தது பன்னெண்ணாம் பாடற்கியைப்பின்றேல், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் எடுத்துக்காட்டு ஓமையணி இருக்குது. ஓமை வெளிப்படையாக வந்த ஓமை. எடுத்துக்காட்டு ஓமையை பொறுத்த வரைக்கும் ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி. மலைவிடு கடாம் நூலின் உள்ள மொத்த அடிகள் எவ்வளவு? 583. மலைவிடு கடாம் ஆற்றுப்படைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய பாடல் அடி இதுதான். நம்ம போன காணொலியில் பார்த்துருந்தோம். குறைவாக இருக்கிறது முல்லைப்பாட்டு 103 அடி அப்படின்னு, 10 பாட்டிலேயே குறைவானது. இது ஆற்றுப்படையிலே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மலைவிடு கடாம் தான். 583 அடிகள் இருக்கும். அள்ளில் ஆயினும் விருந்து வரினும் ஒக்கும், அள்ளில் ஆயினும் விருந்து வரின் ஒக்கும். இரவு நேரத்தில் கூட விருந்து கொடுக்கறத பற்றி நற்றிணை பாட்டு சொல்லும். நெருந்தொகை, வெற்றி வேட்கை தான் நெருந்தொகை என்று அழைக்கிறாங்க. கூத்தராற்றுப்படை எதை அழைக்கிறாங்கன்னா, மலைவிடு கடாம் தான் கூத்தராற்றுப்படை. மலைவிடு கடாம் தான் கூத்தராற்றுப்படை. கரங்கிசை விளவின் உறந்தை என்னும் அகனானூற்று அடியில் வரக்கூடிய உறையூர் எந்த மாவட்டம் அப்படின்னா திருச்சி மாவட்டம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது விடைக்கேற்ற வினா எப்படி அமைக்கலாம்? உயிரினும் ஓம்பப்படுவது எது அப்படின்னு கேட்டால் சரியாக இருக்கும். உயிரினும் ஓம்பப்படுவது எது அப்படின்னு வினா கேட்டால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று விடையாக வரும். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்றது. இதில் இடம்பெறக்கூடிய ஓம உருபு என்ற அற்று என்பது ஓம உருபு. அற்று என்பது ஓம உருபு. நம்ம போல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அற்று என்பதும் ஓம உருபு தான். பல்லார் பகைகுலனின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்க்கை விடல். இதில் பயின்று வரக்கூடிய நயம் என்ன அப்படின்னா நல்லார் பல்லார். இதில் பாருங்கள், இரண்டாவது எழுத்து இல் இல் எதுகை வந்திருக்கிறது, அதான் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும். முதல் எழுத்து மோனை. செருக்கு என்பது வெண்பாவின் ஈற்றடியின் ஈட்டுச்சீர் எனில் அதன் வாய்ப்பாடு என்ன? செருக்கு, செருக்கில் என்ன இருக்குன்னா சேரு இருகுறில் இணைந்து ஒற்றோடு வந்திருக்கிறது நிறை. கடைசியில் கூ இருக்கு இல்லையா, அது குற்றியலுகரம். கூ என்பது நேர். இந்த மாதிரி நிறை நேர் வந்தால் அதுக்கு பேர் நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் வந்தால் நேர்வு, நேர் வந்தால் நேர்வுன்னு வந்தால் அதில் காசு வரும். நிறை நேர் வந்தால் நிறைவுன்னு வந்தால் அதுக்கு பேர் பிறப்பு. இங்கே செருக்கு அப்படிங்கிறதுல பிறப்பு தான் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஃபோக் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம். நாட்டுப்புறத்தை குறிப்பிடக்கூடியது நாட்டுப்புற இலக்கியம் தான் ஃபோல்க் லிட்ரேச்சர். பின் வருவனூற்றுள் எழுவாயுடன் பெயர் பயனிலையை தொடரும் தொடரை தெரிவு செய்க. இனியன் கவிஞர், அதாங்க இனியன் கவிஞன் பெயரை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. வயலில் விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த காப்பியம் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னா அது பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பாங்க. அடியவர்களுக்கு இப்போ தான் விதைத்துட்டு வந்திருப்பாங்க, உடனே சாப்பாடு இல்லை, வேறு வழி இல்லை, அதை எடுத்துகிட்டு கொத்தி சமைச்சு கொடுப்பாங்க. அது பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நச்சப்படாதவன்
செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்றது. இந்த பாட்டில் இடம்பெறக்கூடிய அணி அற்று என்பது வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் இது ஓமை அணி இடம்பெற்றிருக்கிறது. காலின் 7 அடி பின் சென்று என்னும் புறநராற்று படை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, விருந்தினரை 7 அடி வரை சென்று வழி அனுப்பி வைப்பாராம். வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து பின் வழி அனுப்புகின்ற பொழுது 7 அடி பின் சென்று வழி அனுப்புவாங்க அப்படிங்கிற செய்தியை புறநராற்று படையில் தான் சொல்லியிருப்பாங்க. அன்பால் கட்டினார் என்பது என்ன? 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடராக இடம்பெற்றிருக்கும். பின் வருவனொற்றில் கூட்டுநிலை பெயரெச்சத்தை தெரிவு செய்க. கூட்டுநிலை கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய பாடல், அதை கூட்டு நிலையில் வரக்கூடிய பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல். கிரா கி ராஜநாராயணன் குறித்த கூற்றுகளில் என்ன சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசல் எழுத்தாளர் தான் கீரா அவர்கள். எப்பயுமே கரிசல் காட்டு எழுத்தாளர், கரிசல் எழுத்தாளர் சரிதான், 1 சரி. அடுத்தது 2 பாருங்கள். கரிசல் இலக்கியத்தை இவர்தான் முதலில் எழுத தொடங்கினார், அது தவறு. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எழுதிட்டாங்க. இவர் கரிசல் வட்டார சொல் லகராதி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார், சரிதான். 1 3 சரி, 2 மட்டும்தான் தவறு. அசை என்பது என்ன? அசை என்பது சொல்லி செயலபடை, சொல்லு அளபடுத்த வரக்கூடியது. அதாவது ஒரு சொல் பெயர் சொல்ல வினைச்சொல்ல மாற்றுறதுக்கு பேர் தான் சொல்லி செயலபடை. இங்கே அசை என்பது சொல்லி செயலபடை. கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். நன்னன் செய் நன்னனை தான் கூத்தராற்றுப்படையினுடைய தலைவராக இருப்பார். பின் வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. என்ன அங்கே பொருந்தலை? வியத்தல். வியத்தல் என்பது பொருந்தலை. பலர்பால் வினைமுற்று விகுதி கிடையாது. பொழிந்த பெயரச்சந்தான். வாழ்க வேங்கொள் வினைமுற்று தான். மலைந்து வினையச்சந்தான். வியத்தல் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி கிடையாது, அங்கே அதுதான் பொருந்தலை. முத்துகுளிக்கும் கொற்கையின் அரசன். முத்துகுளித்தல், முத்துகுளித்தலில் யார் சிறப்பாக செயல்படுறா? அதிவீர ராம பாண்டியனை தான் குறிப்பிடுறாங்க. முத்துகுளிக்கும் கொற்கையின் அரசனாக அதிவீர ராம பாண்டியன் குறிப்பிடுறாங்க. மின்னசோடா தமிழ்ச்சங்கம் மூலம் வாழை இலை விருந்து விழா நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னா அமெரிக்காவை தான் சொல்லலாம். மின்னச்சோட்டா தமிழ்ச்சங்கம் மூலம் வாழை இலை விருந்து விழா நடத்தக்கூடிய நாடு அமெரிக்கா. பொறுத்துக்க. விழித்தொடர். விழித்து சொல்கிறோம், நண்பா எழுது, அதான் விழித்தொடர். வினைமுற்று தொடராக இடம்பெறக்கூடியது பாடினாள் கண்ணகி. பெயரச்சு தொடர். பெயரச்சு தொடராக இடம்பெறக்கூடியது கேட்ட பாடல். வினையச்சு தொடராக இடம்பெறக்கூடியது பாடி வந்தான். விழித்தொடர் நண்பா எழுது. வினைமுற்று தொடர் பாடினாள் கண்ணகி. பெயரச்சு தொடர் கேட்ட பாடல். வினையச்ச தொடர் பாடி வந்தான். கூற்று. மலைவிடுகடாம் என்பது ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று. கூற்று சரிதான். புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெற போகும் கூத்தரை வழிபடுத்துவதாக அமைந்திருக்கும், சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. மலைவிடுகடாம் என்பது ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று. புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெற போகும் கூத்தரை வழிபடுத்துவதாய் அமைந்தது, சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. பின் வருவனவற்றுள் சங்க இலக்கியம் அல்லாதது. என்ன சங்க இலக்கியம் இல்லை? பசி வர பத்தும் பறந்து போகும், அதான் இல்லை. மீது எல்லாமே சங்க இலக்கிய பாட்டு தான். இனிதன தமியர் உண்டல மிரளை புறநானூற்று பாட்டு, குதல் உணங்கு விதை திணை
உரல் வாய்ப்பெய்து அதுவும் பாட்டு சங்க இலக்கிய பாட்டு தான். கருங்கோட்டு சீரியால் பனையம் இது கொண்டு ஈவன் திலாளன், இதெல்லாமே சங்க இலக்கிய பாட்டு. இது இல்லாமல் இருக்கிறது பசிவர பத்தும் பறந்து போகும், அது வந்து ஒரு பழமொழி. விடுபட்ட உணவு வரிசைகளை வரிசைப்படுத்துக. என்ன இருக்குது? பச்சரிசியை கொண்டு என்ன பண்ணலாம்? பொங்கல் வைக்கலாமா? பச்சரிசியை கொண்டு பொங்கல் செய்து பாசிப்பருப்பினை வறுத்து உருண்டை பிடித்து கேரட்டை துருவி நெய் விட்டு அல்வா செய்து முடித்த அம்மா இறுதியாக உருளைக்கிழங்கை சீவல் செய்து அனைவரையும் உணவு உண்ண அழைத்தார். பச்சரிசி கொண்டு பொங்கல் செய்கிறாங்க, பாசி பருப்பை வறுத்து உருண்டை செய்கிறாங்க, கேரட்டை துருவி அல்வா செய்கிறாங்க, இறுதியாக உருளைக்கிழங்கு சீவல் செய்கிறாங்க. அடுத்த கண்ணோட்டம் என்பது எந்த சொல்லினுடைய பொருள்? இரக்கம். கண்ணோட்டம் என்பது இரக்கம். குரல்னா 2 அடி வெண்பா தான் குரல். ஊழ் அப்படின்னா முன் வினைப்பயன் தான் ஊழ். திருந செல்வம் பேணின போற்றி. குரல்னா 2 அடி வெண்பா, ஊழ்னா முன்வினை, திருந செல்வம் பேணின போற்றி. பொறுத்துக. தேடி அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர் அடுக்கி வந்து பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர். பிரித்தாலும் பொருள் இருக்குது, சேர்ந்தாலும் பொருள் இருக்குது. ஆனால் இரட்டை கிளவி அப்படி கிடையாது. பிரிந்தா பொருள் கிடையாது, சேர்ந்தா மட்டும்தான் பொருள். இரட்டித்து வரக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம். தெரிந்த நபர் பெயரச்ச தொடர். வளர்ந்தது தமிழ் வினைமுற்று தொடர். ஊரின்கண் நீங்கினார் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது பெருங்கௌசிகனார் கூத்தராற்றுப்படை. கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியம். அதிவீரராம பாண்டியர் நைடுதம். காசியின் சிறப்பு காசி காண்டமாக பாடியிருப்பாங்க. தமிழர் விருந்தோம்பலில் அடிப்படை பண்பு அப்படின்னா அது வந்து பகிர்ந்துண்ணல் தான். தமிழர்களுடைய விருந்தோம்பலினுடைய அடிப்படை பண்பு பகிர்ந்துண்ணல் தான். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் என்ன? முறையாக என்ன இருக்குன்னா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. அதான் சரியாக இருக்குது, மற்றது எல்லாமே தவறுதலாக இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது தான் சரியான தொடர். அடுத்து பொறுத்துக. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண். கொன்றை வேந்தன் தான். மோப்ப குலையும் அனிச்சம் என்பது திருக்குறள். அமிழ்தம் இளைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும். அமிழ்தம் இளைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும், இது வந்து புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஒக்கும் என்பது நற்றிணை பாட்டு. இது வந்து நற்றிணை பாட்டு. சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எந்த ஊர் அப்படின்னா அது சிற்றூரை தான் குறிப்பிடும். அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னா வேற்றுமை உருபு தான். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். அங்கே அறிஞருக்கு கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு, அறிஞரது அது என்பது அங்கே வேற்றுமை உருவாக வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்கிறது. அது காசி காண்டம். காசி நகரத்தின் பெருமையை பாடக்கூடிய நூல்தான் இந்த காசி காண்டம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையமைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூற்று பாட்டு. இந்த செய்தி இன்மையிலும் விருந்து அப்படிங்கிற பண்பை வெளிப்படுத்துது. அடுத்தது மாடர்ன் லிட்ரேச்சர். மாடர்னாவே நமக்கு தெரியும், நவீன இலக்கியத்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. நவீன இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம். கொற்கை துறைமுகம் பாண்டியனுக்குரியது. கொற்கை துறைமுகம் பாண்டியன். கரங்கிசை விளவின் உறந்தை
இந்த பாட்டு வந்து அகநானூற்றில் இடம்பெற்ற பாட்டு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் முக்குடற்பள்ளு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வடி இடம்பெற்ற நூல் முக்குடற்பள்ளு. பழமொழியை நிறைவு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சாத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் யார்? காளமேக புலவர் தான் இப்படி பாடியிருப்பார். எஃபிக் லிட்ரேச்சர். எஃபிக்னாவே நம்ம காப்பியத்தான், காப்பிய இலக்கியம். எஃபிக் காப்பிய இலக்கியம். பொருள் தருக. பொருளில் வெள்ளம் வெள்ளம் மேல்நோக்கி லகரம் பொது லகரம் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வெள்ளம் அப்படின்னாவே நமக்கு இனிப்பை சொல்லலாம். அதுவே பொது லகரம் வந்தாக்க நகர லகரம், இது வகர லகரம்னு சொல்லுவாங்க. வகர லகரம் வந்தால் இனிப்பை குறிக்கும், நகர லகரம் வந்தால் நீர்ப்பெருக்கை குறிக்கும், அது பொது லகரம். ஈரடி பொம்மல் பெருகுவீர் யார் யாரிடம் சொல்லப்பட்டது அப்படின்னா கூத்தரிடம் சொல்லப்பட்டது. கூத்தரிடம் சொல்லப்பட்டது. சொல்லிசை இலபடியை தெரிவு செய்க. என்னங்க சொல்லிசை? கிளி என்பது சொல்லிசை தான். அடுத்தது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இகழ்ந்த எண்ணெய். இந்த பாட்டு இடம்பெற்ற நூல் எந்த நூல்? சிலப்பதிகாரம். காலின் ஏழடிப்பின் சென்று. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புறநூறாற்றுப்படை வரக்கூடிய விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது 7 அடி சென்று அனுப்புவாங்க அப்படின்னு. பலர்புகு வாயின் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ. இந்த நூல் இடம்பெற்றது குறுந்தொகை பாட்டு. புதியதாக வருவதோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறமாக என்ன வச்சுருப்பாங்கன்னா தென்னையும் அதில் தலை வைக்க திண்டு வச்சுருப்பாங்க. தென்னையும் திண்டு வச்சுருப்பாங்க. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இவ்வரி இடம்பெற்றது பாரதிதாசன். அருகுற பொருள். அருகில் என்பது அருகுற. வளங்கள் தொழிற்பெயர். அல்விகுதி தொழிற்பெயர். உரைத்த. இந்த சொல்லினுடைய பகுதி உரை. உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். உரை என்பது பகுதியாக இடம்பெற்றிருக்கும். முப்பழமுடு பால் அன்னம் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியுடு கடும்புகுசி ஆகும் தானே. முப்பழமுடு பால் அன்னம் முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இந்த பாட்டு இடம்பெற்றது விவேக சிந்தாமணியில். எவ்வளோதான் பால் அன்னம் முகம் பால் முப்பழம் எல்லாமே கொடுத்து முகம் கெடுந்து அதை கொடுத்தோம்னா இருக்கிற பசியோடு அதிகமான பசி தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க விவேக சிந்தாமணியில். அதிவீர ராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்ன தெரியுமா? சீவலமாறன். அதிவீர ராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நன்னன். பொழிந்த இந்த சொல்லில் அமைந்த இடைநிலை என்ன? பொலி குட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து குட்டல் ஆன்னு பிரிக்கலாம். இதில் இத்து தான் வந்து இடைநிலையாக இறந்த கால இடைநிலை பெற்று வரும். பொலி குட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து குட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அதில் இத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலையாக வந்திருக்கும். இழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது என்ன? இது வந்து இழுவாய் தொடர். பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது இழுவாய் தொடர். மற்றொன்று என்பது என்ன? மற்று ஒன்று இடை சொல் தொடராக இடம்பெற்றிருக்கும். பொருந்தாததை தேறுக. என்னங்க பொருந்தலை? தார்னா நாள் தான், பொருள் மலர், பகைக்கு பிறப்பு, உலகு காசு. தாரில் என்ன இருக்குது? நெடில் தனித்து ஒற்றுடன் வந்த நேர் மட்டும் இருக்குது. நேர் வந்தால் நாள் தான் வரும். அடுத்தது பொருள் இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வந்த நிறையில் மலர் தான் வரும். அடுத்து பகை இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வந்த நிறை. கூ என்பது குற்றியலோகரம் நேர் வந்திருக்கு. அப்போ நிறை நேர் பிறப்பு சரிதான்.
உலகு என்பது பாருங்கள் தப்பாக இருக்குது. அப்போ அதுதான் பொருந்தலை. அங்கே என்ன வரணும்? அங்கேயும் பிறப்பு தான் வரணும். அதுதான் பொருந்தல். அதான் தப்பாக இருக்குது. அன்னம் அன்னம், டன்னகரம் ரன்னகரம். இதில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அன்னத்துக்கு பறவை, டன்னகரம் போட்டிங்கன்னா பறவை, அதே ரன்னகரம் போட்டிங்கன்னா சோறு. அடுத்தது 100வது வினா, பொருந்தாத இணையை தேறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பொருந்தலை? கடும்பு, கடும்பு தங்கு. அடுத்தது ஆரி அருமை. அடுத்து இரடி திணை, படுகர் பள்ளம். இதில் பொருந்தாத இணை கடும்பு தங்குவாகும். கடும்பு தங்கு என்பது பொருந்தாதவனை. இதுபோல் இயல் 3ல் 100 வினாக்கள் நாம் பார்த்துருக்குறோம். அடுத்தது ஒரு காணொளியில் இயல் 4ல் ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். தேர்வு நேரத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். படித்தது எல்லாமே நினைவில் வைத்துக்கொள்ள, எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த 100 வினாக்களை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 100 வினாக்களிலிருந்து உங்களுக்கு தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள் அமைந்திருக்கலாம். ஒரு திருப்புதலாக நீங்கள் அதை பாருங்கள். வரக்கூடிய சனிக்கிழமை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கு போகக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.